ஏடா இன்டர்வியூல ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? ஏதோ பார்த்துருக்கேன்டா. பார்த்துக்கலாங்க சொல்ற. சரி, நேற்றுக்கு நான் கால் பண்ணேன், ஏன் அட்டன் பண்ணல நீ? ஃபோன் தொலைஞ்சு போச்சுடா. டேய் என்னடா இப்படி பேசுற? ஃபோன் தொலைஞ்சு போச்சுன்னு கவலைப்படாம இருக்க? டேய் அப்பா தானடா வாங்கி கொடுத்தாரு. என்னன்னு நான் சம்பாதிச்சு நான் சொந்த காசு வாங்க போய் பேசுறேன். அப்பா தானடா வாங்கி கொடுத்தாரு. வாடா அதை பார்த்துக்கலாம்டா. இன்னொரு மொபைல் வாங்கிக்கலாம்டா அப்பா சொல்லி. டேய் ராஜு, ஏன்டா இவ்வளோ சோகமா இருக்கா? லேப் தொலைஞ்சிருச்சா? 2 வாரம் ஆயிடுச்சு. லேப் தொலைஞ்சிருச்சு. அதுக்கு நீ ஏன் கவலைப்படுற? உங்க அப்பா தானே கவலைப்படுற. எடுப்பேத்தாதடா போடா. இதுக்கெல்லாம் நீ எதிராக கவலைப்படுற? லேப் தொலைஞ்சதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா? ஓடி போயிடுறா டே. என்னடா கண்ணன் தரத்துக்கு என்னாச்சு? சின்ன பல்லு வலிடா. ஏன்டா? போடா, வாழ்க்கையே வந்து ஏன்டா என்ன இப்படி சொல்ற? முடிய மாட்டேங்குது, ஒரு பேரும் பார்க்க மாட்டேங்குது. லைஃபே வருதுடா. எதுக்குடா ஃபிகர்லாம் பார்க்குற? நீ ஃபர்ஸ்ட் படிடா. படிச்சா ஆட்டோமேட்டிக்காக பொண்ணுங்க வருவாங்க. அதான பொண்ணுங்களோட லாஜிக்கு. ஏன்டா சோகமா இருக்க? ஒரு பொண்ணு பார்க்க மாட்டேங்குதுடா, கடுப்பா இருக்கு. டேய் அதுக்கு நல்லா படிச்சா போதும்டா, பொண்ணுங்க பின்னாடி வந்துடுவாங்க. டேய் நான் நல்லா தான்டா படிக்கிறேன். இல்லடா, அது இன்னும் நல்லா படிக்கணும்டா. டேய் மூடிட்டு ஏஞ்சி போடா. டேய் ஒரு தடவை யோசிச்சு பாருடா, நான் சொன்னது ரைட். அதான் காலேஜ் டாப்பரே நான் தான்டா, ஏஞ்சி போடா. எல்லாம் தெரியும்டா, போடா. தனியா விடுறா. சரிடா. ஏன்னா இவ்வளோ டென்ஷனாக இருக்க? இன்டர்வியூ தானே, அதான் பயமா இருக்குடா. இதுக்கெல்லாம் இருக்குடா டென்ஷனாக இருக்க? இப்போ அவங்க இங்கே வந்து ஜாப் ஆஃபர் பண்ணாங்கன்னா அவங்க நம்மளுக்கு வாழ்க்கை கொடுத்த மாதிரிடா. இப்போ நம்ம வெளியே போய் வேலை வாங்கிட்டோம்னா நம்ம அவங்களுக்கு வாழ்க்கை தர மாதிரிடா. இதுக்கெல்லாம் இருக்குடா டென்ஷன் ஆகுற? டேக் இட் ஈஸிடா. கம்பெனிக்காரங்க நம்ம செலக்ட் பண்ணலாம், நம்ம அவங்க கவுண்ட் இருப்பாங்க, திருப்பினா அவங்க நம்ம கவுண்ட் இருப்பாங்க. மிஸ்டர் ரமேஷ், சரி வரேன்டா. May I come in, sir? Please get in. Welcome, Mr. Ramesh. Please take your seat. Say some applications on DSP. The main applications of DSP, sir, to reduce the noise power spectrum, sir. What inspired you to choose DSP? It's because of my DSP, sir. Congratulations, நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க. இந்த கேம்பஸ் இன்டர்வியூ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கம்பெனி பற்றி பேசணும்னா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தாங்க சொல்ல இருக்கு. நீங்கள் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எங்களை வாழ்க்கை கொடுக்குற மாதிரி. இதே நான் வெளியே போய் வேறு கம்பெனிஸில் போய் ப்ளேஸ் ஆகிட்டேன்னா நான் அந்த கம்பெனிக்கு வாழ்க்கை கொடுக்குற மாதிரி. அவ்வளோதான். எல்லாம் கரெக்டாக தானே சொன்னேன்.
என்னடா ஆச்சு? ஐம் செலக்டட் மச்சி. வாட் அபவுட் யூ? போயிடுச்சு. ஏன்டா என்னடா ஆச்சு? அதை விட்றா. ஒரு டவுட்ரா, ஏன் நீ பேசுறதெல்லாம் நான் பேசும்போது எனக்கு மட்டும் ஏன் எப்படி ஆகுது? அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? அதாவது பண்ணணும்டா. நாளைக்கு என்னடா பிளானு? எனக்கு என்ன பிளான் தான் இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு. நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது. அஜித் படமும் ரிலீஸ் ஆகுது, நம்ம தளபதி விஜய் படமும் ரிலீஸ் ஆகுது. 2 படமும் ஓடுச்சுன்னா பரவாயில்ல. எல்லா ஃபேன்ஸும் நல்லா ஜாலியாக இருப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. நாளைக்கு படத்துக்கு போகலாம். நீ என்ன நினைக்கிற? போமா படத்துக்கு? சரி ஓகேவா, படத்துக்கு போகலாம். நாளைக்கு இன்டர்வியூ முடிஞ்சது அப்புறம் நாளைக்கு இப்போ டைலாக மாற்ற வேண்டியதான். நம்ம தளபதி படம் ரிலீஸா மச்சி? நாளைக்கு நம்ம தலை படம் ரிலீஸா? சரி விடு, யார் படம் ரிலீஸ் ஆனா என்ன, எல்லா படம் ஓட்டுடா. என்னடா பேசிட்டு இருக்கீங்க? நாளைக்கு நம்ம படம் ரிலீஸ் ஆகுது, தளபதி படம். நாளைக்கு நம்ம தலை படம் வேற ரிலீஸ் ஆகுது. எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் ஓடத்துன்னு வை. 2 படத்துல 1 ஓடினா போதுமே. 2 ஓட்டுடா. 1 ஓடினா போதும். 1 தளபதி. சரி, தளபதி பசங்களுக்கு இதாகும்ல. போடா ஃப்ரெண்ட்ஸ் தானே, 1 ஓடினா போதும். அது எப்படிடா? ஒரு காயினா தலை ஒன்று இருக்கும், பூ ஒன்று இருக்கும் மச்சி. கண்டிப்பா நம்ம தலை படமும் ஒன்று, தளபதி படமும் ஒன்று. அப்போ தான் ஃபேன்ஸ்களை சமாளிக்க மச்சி. ஏடா ஒரே தலை காயின் மட்டும் அதெல்லாம் முடியாதா? தளபதி படம் தான் ஃபேன்ஸ்க்கு சண்டை வரக்கூடாது மச்சி. நீ சண்டை போடாதீங்க வா மச்சி, நம்ம போய் பேசுவோம். இதுதாங்க சொல்றது, ஒருத்தனுக்கு நல்லா அமைகிறது இன்னொருத்தனுக்கு அமையறதில்ல. இந்த மாதிரி அடுத்தவங்க பேசுறதெல்லாம் கேட்டு நடந்தா வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. நம்மளால எது முடியுமோ அதை மட்டும் செய்வோம். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பேசுறதுக்கு முயற்சி செய்வோம்.